வணக்கம். அமெரிக்க போர்க்கப்பல்கள் கடலின் அடிப்பகுதிக்கு அனுப்பப்படலாம் என்று ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்த விரிவான தகவல்களை இப்போது பார்ப்போம். ஜெனீவாவில் ஈரான் மற்றும் வாஷிங்டன் இடையே ஒரு புதிய சுற்று மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ள நிலையில் இந்த அதிரடி அறிவிப்பு வந்துள்ளது. இந்த முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஓமன் நாடு ஒரு முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த ஓமன் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. உலகின் மிக வலிமையான இராணுவம் அமெரிக்காவிடம் இருப்பதாக டொனால்ட் டிரம்ப் சமீபத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே கமேனி பேசியுள்ளார். உலகின் வலிமையான இராணுவம் என்று நீங்கள் மார்க்கட்டிக் கொள்ளலாம், ஆனால் அது மீள முடியாத ஒரு பலத்த அடியே பெறக்கூடும் என்று கமேனி நேரடியாக எச்சரித்துள்ளார். ஈரானை நோக்கி போர்க்கப்பலை அனுப்பியுள்ளதாக அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள். போர்க்கப்பல் என்பது ஒரு ஆபத்தான இயந்திரம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு போர்க்கப்பலை விட ஆபத்தானது அதை கடலின் அடிப்பகுதிக்கு மூழ்கடிக்கும் ஆயுதம்தான். எங்களிடம் அந்த ஆயுதம் உள்ளது என்று கமேனி கூறியுள்ளார். இந்த எச்சரிக்கை ஈரானின் மேம்படுத்தப்பட்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தொழில்நுட்பங்களை நேரடியாக குறிப்பதாக இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்டு பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் விரைவில் இப்பகுதிக்கு அனுப்பப்படும் என்று டிரம்ப் கூறியுள்ளார். USS ஜெரால்ட் ஃபோர்டு என்பது அமெரிக்காவின் அதிநவீன மற்றும் மிகப்பெரிய போர்க்கப்பலாகும். இதன் வருகை பிராந்தியத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இருப்பினும் USS ஆபிரகாம் லிங்கன் மற்றும் அதன் துணை கப்பல்கள் ஏற்கனவே வரைகுடா பகுதியில் கடந்த ஒரு மாதமாக நிலை கொண்டுள்ளன. இந்த இராணுவ குவிப்பு ஈரான் மீது அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வழியாக அமெரிக்கா கருதுகிறது. ஆனால் இதில் பதற்றத்தையே அதிகரித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் தனது கடற்படை பலத்தை நிரூபிக்கும் வகையில் சமீபத்தில் பிரம்மாண்டமான பயிற்சிகளை மேற்கொண்டது. உலகளாவிய கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் ஹார்மோஸ் நீரிணை ஒரு மிக முக்கியமான பாதையாகும். இதை கட்டுப்படுத்துவதில் ஈரான் அதிக ஆர்வம் காட்டுகிறது. தங்கள் இராணுவ பயிற்சியின் போது ஈரான் இந்த நீரிணையை தற்காலிகமாக மூடி சர்வதேச நாடுகளுக்கு தனது பலத்தை உணர்த்தியது. இந்த பயிற்சியில் கரையில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் கடலில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்தன. இது அமெரிக்காவிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகும். இந்த ஏவுகணைகள் மிக துல்லியமாக இலக்குகளை அழித்ததாக ஈரானிய இராணுவ அதிகாரிகள் பெருமையுடன் தெரிவித்துள்ளனர். ஜெனீவாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் மிகவும் தீவிரமாகவும் நேர்மறையாகவும் இருப்போம் என்று கூறியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலும் கைவிட வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை ஈரான் நிராகரித்துள்ளது. யுரேனியத்தை செறிவூட்டும் ஈரானின் உரிமை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்படாது என்று கமேனி தனது உரையில் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதே ஈரானின் முதன்மையான எதிர்பார்ப்பாகும். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்காமல் இருக்க கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா பிடிவாதமாக உள்ளது. இருப்பினும் பேச்சுவார்த்தையின் முடிவுகளை முன்பே தீர்மானிப்பது முட்டாள்தனமானது என்று கமேனி விமர்சித்துள்ளார். அவர் இதன் மீதான சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானின் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்த அமெரிக்கா எடுக்கும் முயற்சிகள் ஒருபோதும் பலிக்காது என்று அவர் ஒரு சவாலையும் விடுத்துள்ளார். கடந்த 47 ஆண்டுகளாக அமெரிக்காவால் எங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை, இனியும் அது நடக்காது என்று அவர் அழுத்தமாக கூறினார். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அது முழு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் போரைத் தொடங்க விரும்பவில்லை, ஆனால் தங்கள் நாட்டை தாக்கினால் நிச்சயமாக திருப்பித் தாக்குவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நவீன போர்க்கப்பல்களை மூழ்கடிப்பது எளிதல்ல என்றாலும் ஈரானின் ஏவுகணைகள் பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த விவகாரத்தில் இரு நாடுகளும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் வரும் நாட்கள் சர்வதேச அரசியலில் மிக முக்கியமானவை. இந்த செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். உண்மையுடன் நான். நன்றி.